அமித்ஷாவை பார்க்க போன விசிட், அவர் அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள், எந்த மாதிரியான சூழலில் அதிமுக இருக்கிறது சார்? தினகரனை பற்றி நீங்கள் கட்சியை பிளக்க பார்த்தாரு, ஆட்சியை கவிழ்க்க பார்த்தாரு, 18 பேரோட போக பார்த்தாருன்னு சொன்ன நீங்கள் ஒரு நாள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு தினகரனை பற்றின ஒரு கிளியர் ரோல் உங்களால் சொல்ல முடியல. உங்களுக்கு முதலமைச்சர் கனவு இருக்குது, நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரையும் வெட்டி ஓடுற ஒரு ஓவரை செஞ்சீங்கன்னா அது எப்படி சரியாக வரும்? டிடிவி அகாமடேட் பண்ணிக்கிற ஒரு பாயிண்ட் வரைக்கும் லைட்டாக நகர்ற மாதிரி தெரியுது நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் ஒய் நாட் ஃபார் ஓபிஎஸ் சார்? ஆட்சியில் இருக்கோமோ இல்லையானது முக்கியம் இல்லை, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு சொல்கிறாருல்ல. அப்போ அவருக்கு வந்து ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, வராட்டியும் பரவாயில்ல, நான் கட்சி இருக்கணும், கட்சியில் பொதுச் செயலாளர் நான் இருக்கணும், யாரும் என்னுடைய பதவிக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றத தெளிவாக இருக்கார். ஓபிஎஸை சேர்க்காத நீங்கள் அவர் சேர்க்காத வச்சு நீங்கள் எலெக்ஷன் சந்திச்சிங்கன்னா, இல்லை தினகரனை சேர்க்காத வச்சு எலெக்ஷன் சந்திச்சிங்கன்னா, நீங்கள் பின்னடைவு சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பதவிக்கு ஆபத்து வரும். ஒருங்கிணைப்புக்கான ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே அமித்ஷாட்ட பேசியிருக்கார் செங்கோட்டையன். அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு இவர் சொல்லிட்டார். அது அவங்கள வருத்தமடைய செய்யணும்னு இவருக்கு தெரியும். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, நாங்கள் உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம்னு ஒரு விஷயத்துக்கு கூட சேர்த்து சொல்கிறார். நம்மளுக்கு ஆபத்து ஏதாவது வந்துடும், பாஜகவே நம்மளுக்கு எதிராக மாறிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கா எடப்பாடிக்கு? பாஜக கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற முடியாது, திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியாதுன்னு எடப்பாடி நினைச்சாரு வச்சுக்கோங்க. கடைசி கட்டத்தில் விஜயோட கைகுலுக்குவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ எடப்பாடி ஒரு 140-150 கான்ஸ்டியூன்சி போயிட்டு வந்தார் இல்லையா, அது போயிட்டு வந்து அவர் கிளப்பின மொமெண்டத்தை இவர் விஜய் வந்து ஒரே விசிட்டில், திருச்சி அருள் விசிட்லேயே காலி பண்ணிட்டார். மாற்றம் ஒன்றே மாறாதுன்றது தான் உலக நீதி. அதனால் அரசியலில் அது இன்னும் வந்து அழுத்தமாக நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் எது வேணால் நடக்கலாம். பொன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இந்த வாரம் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேராகவே விஷயத்துக்கு வருகிறேன். அதிமுகவில் வந்து ஒரு பெரிய பிரளயம் வெடித்ததாக ஒரு செய்தி பரவப்பட்டது. என்னென்னா, செங்கோட்டையன் வந்து ஒரு ரெபல் லீடராக தனியாக போகிறாரு, அவருக்கு டிடிவி சைட்லேருந்து எதிர்ப்பு இருக்குது, சசிகலா சைட்லேருந்து எதிர்ப்பு இருக்குது, அவருக்கு வந்து அவருடைய பதவின்றது வந்து ஸ்திரத்தன்மையற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது, தலைமையை சேலஞ்சு பண்ணுற ஆட்கள் வந்திருந்தாங்க, செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்தித்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்த 2 வாரங்களாக அதிகம் பேசப்பட்டு வந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து எடப்பாடியோடைய விசிட், அமித்ஷாவை பார்க்க போன விசிட், அவர் அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள், எந்த மாதிரியான சூழலில் அதிமுக இருக்கிறது சார்? ஓவர்டியூ. இல்லை, இப்போது நீங்கள் சொன்ன இந்த சூழல் வந்து கரெக்டான சூழல். அதாவது வந்து எடப்பாடி ஒரு டெஃபரெண்ட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கார். அதாவது அவரால் விலக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க மாட்டேன் அப்படின்றத தெளிவாக இருக்கார், உறுதியாக இருக்கார். அவர் அங்களெல்லாம் மீண்டும் சேர்க்கணும், அப்போ தான் கட்சி வலுப்படும். தினகரனை பொறுத்த மட்டும் அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கணும், அப்போ தான் கட்சி வலுப்படும் அப்படின்றது ஒரு செங்கோட்டையன் போன்றவர்கள் எடுத்து வைக்கிற ஒரு வாதமாக இருக்குது. ஈவன் பாஜகலேயே சில பேர் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதிமுகவும் பலவீனமாக இருக்குது, நம்ம கூட்டணியும் பலவீனமாக இருக்குது, யாரும் கூட்டணியை நம்பி வந்து சேர மாட்டேன்றாங்க. கூட்டணி அமைச்சு 4 மாதம் ஆச்சு, யாருமே வரல. ஆனால் இதே செட்டப்போடு நம்ம தேர்தலை சந்தித்தா நமக்கு ஒரு பின்னடைவு வரும் அப்படின்னு இவர் 140 தொகுதிகள்லாம் போய் பயணம் போயிட்டு வந்து கூட்டங்கள்லாம் சேர்த்தா கூட கூட்டணி பலவீனமாக இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து திருப்பி சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதிமுக பலவீனமாக இருக்குது, இவங்களெல்லாம் சேர்த்தா தான் பலப்படும், தெற்க பலப்படும், ஒருங்கிணைந்த அதிமுக. அது மக்களுடைய பார்வையில் வந்து அது வலுப்பட்டுருக்குன்ற ஒரு எண்ணம் வரும். இப்போ வந்து பிரிஞ்சு இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த எண்ணத்தை போக்கி வலுப்பட்டுருக்கு. இந்த பைபோலார் பாலிடிக்ஸில் திமுக விட்டு அதிமுக அப்படின்னு வரும்பொழுது அதிமுக பலமாக இருக்கணும், அந்த பார்வை மக்கள்கிட்ட இருக்கணும். அதை உண்டாக்கணும்னா ஒற்றுமை தேவை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. இல்லை பைபோலார் தன்னை இடத்த இழந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு எண்ணமும் இருக்குது. இந்த சூழலில் தான் செங்கோட்டையன் குரல் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுத்த உடனே அதை வந்து கட்சி விரோத நடவடிக்கையாக பார்க்குறாரு எடப்பாடி. அவரை பதவி ஒரு ஒருங்கிணைப்புக்கான குரலாக மட்டும் பார்க்க முடியல சார். அவர் வந்து ஒருங்கிணைப்புக்கான குரல்ன்றது வந்து எந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனரையும் வந்து பிரிந்தவர்களை சேர்க்கணும்னு சொல்கிறது இயல்பு. அவர் ஒரு அல்டிமேட்டம் கொடுத்தார் இல்லைங்களா, நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் கெடு விதிக்கிறேன். கரெக்டாக செப்டம்பர் 5 சொல்கிறாரு, செப்டம்பர் 15 மனசில் வச்சு சொல்கிறார். இந்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் ஒன்றிணைக்கலைன்னா நாங்கள் ஒன்றிணைப்போன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெபலியஸ் டோன் தானே. நீங்கள் ஒத்து வரலாம், நாங்கள் போயிடுவேன் தனியாக. அதாவது ஒன்றிணைக்கிறதுக்கு டைம் கொடுத்தது உண்மை தான். பட் ஆனால் நாங்கள் ஒன்றிணைப்போன்னு அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபர்தராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு தான் சொன்னார். ஸோ ஆனால் வந்து அந்த டைம் கொடுத்தது வந்து கட்சி தலைமைக்கு ஒரு டைம் கொடுத்தது வந்து அது எந்த கட்சி தலைமையும் ஏற்றுக்காதுன்றது உண்மையான விஷயம். அதனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, இவர் இந்த ஒருங்கிணைப்புன்னு சொல்கிற விஷயமே எடப்பாடிக்கு வந்து கட்சி விரோத நடவடிக்கை தான்.
அதனால தான் அவர் கட்சியை விட்டு நீக்கிறார். டைம் ஃபிக்ஸ் பண்ணது இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டம். அதனால தான் அவர் பதவியை விட்டு நீக்கிறார். கட்சியை விட்டு அடிப்படை பொறுப்பு வச்சிருக்கார். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சது, நிர்மலா சீதாராமனை சந்திச்சதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா நம்ம வந்து பதவி விட்டு எடுத்திருக்கோம், ஒரு கட்சி விரோத நடவடிக்கையாக எடுத்திருக்கோம், அவர் போய் அங்கே சந்திக்கிறார் அப்படின்னா இவருக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவரை வந்து நீங்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கினீங்கன்னா இவர் போய் செங்கோட்டையில் அமித்ஷா பார்த்து வந்திருக்காரு, என்ன பேசினார் என்னன்னு தெரியாது. ஸோ இந்த சூழலில் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது, அவரை வாழ்த்தத்துக்காக போகிறாரு. அதை பயன்படுத்தி அமித்ஷாவை சந்திக்கிறார். ஏன்னா இவர் செங்கோட்டையன் என்ன பேசினார் என்ன ஏது அது டெல்லி வட்டாரத்தில் நேரடியாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து எங்கள் இன்டர்னல் விஷயத்தில் நீங்கள் தயவுசெய்து தலையிடாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம்னு அது ரெண்டுத்துக்கு சேர்ந்து அவர் போகிறார். ஸோ அவர் போகிறது வந்து முதல் நாள் என்ன பேசிட்டு போகிறார், வடவெளியில் துரோகிகள் ஆட்சியை கவுக்கமுன்ற துரோகிகள்னு தினகரன் சொல்கிறார். ஆஃபீஸ் மேலே கல்லடிச்சாங்கன்னு எடப்பாடி இவர் ஓபிஎஸ் எம்ஜிஆர் மாளிகையில் போயிட்டு சூறையாடிச்சாங்க ஆஃபீஸர். அதை நாங்கள் வந்து அவங்களெல்லாம் சேர்க்க மாட்டோம், இவங்களாம் நடுத்தரில் நிற்பாங்க, சேர்க்கணுமா நீங்கள் சொல்லுங்கன்னு ஜெயலலிதா பாணியில் கேட்குறாரு. ஆனால் சேர்க்க மாட்டோம்ன்றதுல உறுதியாக இருக்காரு. அவங்களாம் சேர்க்க மாட்டேன்றதுல உறுதியாக சொல்லிட்டு தான் போகிறார். அது வந்து அமித்ஷாக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான். ஆக்சுவலாக அமித்ஷாக்கு சொல்லப்பட்ட செய்தியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் மறுநாள் டெல்லி போகும்போது இது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செங்கோட்டையனுமே முதல்ல இதை பற்றி பேசிட்டு வந்திருக்காரு. அவர் செங்கோட்டையனே சொன்னார், ஒருங்கிணைப்பை பற்றி நான் பேசினேன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த விஷயங்கள் அங்கே பேசப்படுறதா இருக்கும்போது நீங்கள் வந்து அதை பற்றின ஒரு முடிவை வந்து இங்கேயே சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை, ஏதோ அதிமுக ஆட்சியை வந்து பாஜக காப்பாற்றிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ஒரு சப்சர்வியன்ட் ஸ்டேட்மெண்ட் தானே சார் அது. ஏன் அதில் இடைமறித்து கேட்க விரும்புகிறேன்னா, டிடிவி தினகரன் அதை ஒட்டி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சியை அவங்களுடைய அந்த சமயத்து ஆட்சியை காப்பாற்றியது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தான் தினகரன் வலுவாக சொல்கிறார். நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்பொழுது அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியை பாஜக காப்பாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இது அப்போ விச் இஸ் ட்ரூ? அப்போ எடப்பாடி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நெடுஞ்சான் கிடையாக நாங்கள் உங்களுக்கு சரண்டர் ஆகிட்டோன்னு சொல்கிற ஒரு சரண்டர் ஸ்டேட்மெண்ட்டா, இல்லை இது இல்லாமல் வந்து நான் வேற ஒரு விஷயத்தை நான் முன்வைக்க போகிறேன், ஆனால் நான் உங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு ராஜதந்திர நகர்வா சார்? இது ஒரு பேலன்ஸ்டு மூவ் ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா இவரோட ஸ்டாண்டில் இவர் உறுதியாக இருக்கார், அவங்கள சேர்க்கறது இல்லைன்ட்டு. ஒருங்கிணைப்புக்கான ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே அமித்ஷாட்ட பேசியிருக்கார் செங்கோட்டையன். அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு இவர் சொல்லிட்டார். அது அவங்கள வருத்தமடைய செய்யணும்னு இவருக்கு தெரியும். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, நாங்கள் உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம்னு ஒரு விஷயத்துக்கு கூட சேர்த்து சொல்கிறார். இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான். அங்கே போகும்போது நாங்கள் வந்து வி ஆர் வெரி மச் கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னா ரைட், ஓகே, அதுவும் அவரோட ஸ்டாண்ட்லேயும் உறுதியாக இருக்காரு. பாஜகவோட ரோலையே வந்து அப்ரூவ் பண்ணுறாரு, கூட்டணி கண்டினியூ ஆகணுன்ற மனநிலையில் இருக்காரு. பாஜக எதிர்க்கிறதுக்கு அவர் ரெடியாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே தெரியுது. ஆனால் அங்கே போய் ரிசீவ் பண்ணாங்க சார். இதை இவர் சொன்னதை வந்து பாஜக நல்லா ரிசீவ் பண்ணி, பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு விஷயத்தில் தலையிடுறதில்ல. அவங்க ஒரே விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அதாவது நீங்கள் பலம் இல்லாமல் இருக்கீங்க, கூட்டணியும் பலம் இல்லாத இருக்குது, இதே அடிப்படையில் சந்திச்சோம்னா நமக்கு வந்து பின்னடைவு வரும். நம்ம விஜய் வேற ஃபீல்டில் வந்துட்டார், அவர் நம்மளை வந்து பைபோலாரில் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது? அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இதே மாதிரி நம்ம போனால் இதோட எண்டில் வந்து எங்களுக்கு நஷ்டம் கிடையாது, பாஜகவுக்கு நஷ்டம் கிடையாது. 26 தேர்தலில் தோத்தாலோ ஜெயிச்சாலோ 5 இடம் வந்தாலும் 2 இடம் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கவனம் 2029 தான். உங்களுக்கு உங்கள் பதவிக்கே ஆபத்து வந்துடும். இப்போ ஓபிஎஸ் சேர்த்தா பதவிக்கு ஆபத்து வரும்னு சொல்கிறீங்களா? ஓபிஎஸ் சேர்க்காத நீங்கள் அவர் சேர்க்காத வச்சு நீங்கள் எலெக்ஷன் சந்திச்சிங்கன்னா, இல்லை தினகரனை சேர்க்காத வச்சு எலெக்ஷன் சந்திச்சிங்கன்னா, நீங்கள் பின்னடைவு சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பதவிக்கு ஆபத்து வரும். அதனால் நீங்கள் பதவி மேலே ஒரு கரிசனத்தோடு தான் பாஜக சொல்லி உங்கள் பதவிக்கு ஆபத்து வரும். அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கணுன்னா நீங்கள் எல்லோரையும், உங்களுக்கு முதலமைச்சர் கனவு இருக்குது, நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரையும் வெட்டி விடுற ஒரு ரோலை செஞ்சீங்கன்னா அது எப்படி சரியாக வரும்? அந்த ரோல் சரியாக எடுபடாது. நீங்கள் அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகிற ஒரு சமயத்தில் எல்லாரையும் கட் பண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ முடிஞ்சால் எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு ஆதரவு திரட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ள நீங்கள் திரட்டி தான் உங்களுடைய இதை அடைய முடியும், உங்கள் நோக்கத்தை அடைய முடியும். நீங்கள் ரெண்டாவது வந்து ஒன்ஸ் நீங்கள் முதல்வர் பதவிக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் எதிரிகளை நீங்கள் டீல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இப்போவே இதுக்கு எல்லாரையும் இப்போ நீங்கள் சேர்க்க வேண்டிய நேரம், எதிரிகளையும் துரோகிகளையும் கூட சேர்த்துட்டு நீங்கள் போக வேண்டிய நேரம். பல கட்டங்களில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே அது மாதிரி போயிருக்காங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய சமஸ்தனம் சேர்த்தது, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பழைய காலத்தில். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய தலைவரும் கிடையாது, நீங்கள் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறார், இல்லை அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா அவங்க ரொம்ப வலியுறுத்தலை. ஏன்னா இந்த தேர்தலோட முடிவில் பின்னடைவு சந்திச்சா இவருக்கு தான் பாதிப்புன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுன்றதுனால அமௌண்ட் விட்டுட்டாங்களா சார்? அமௌண்ட் விட்டுட்டாங்கன்றதுன்னா அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. என்ன கன்சர்ன்னா, இந்த
கூட்டணி வந்து 4 இடம் வாங்கியிருக்கு பாஜக, அது ஒரு 10 இடமா மாறணும்னு நினைக்கிறாங்க. அதனால கூட்டணி பலமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தேர்தல் நெருக்கத்தில் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கூட்டணி பலமாக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அதுவரையும் வந்து இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம், இவங்க உட்கட்சி விஷயத்தில் தலையிட வேண்டாம்ன்றதுல அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் நடவடிக்கை எடுத்துக்கோங்க. அதனால தான் நேற்று என்ன பண்ணுறாரு வந்து இங்கே இன்றைக்கி என்ன பண்ணுறாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமித்ஷா அப்போவே சொன்னார் பார்த்தீங்களா, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொன்னார். ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னது மட்டும் இல்லை, நேற்றும் சொல்லியிருக்காரு நாங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டோம். நேற்று சொன்னதை இவர் சொன்னார்னா அப்போ உங்கள் உட்கட்சி விஷயம் பேச தான் நீங்கள் போனீங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடும்ல. அதனால் அதை மறைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, முந்தையே சொன்னார்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆனால் நேற்று தான் நேற்று மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட வந்து உள்கட்சி விஷயம் தான் பேசியிருக்காங்க. அது இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் வேண்டாம். எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லைன்ற கதை. அதான் நீங்கள் சொல்லணும், எந்த சூழலில் நீங்கள் போகிறீங்க, என்ன அங்கே பேசப்பட்டிருக்குன்னா மீடியாவுக்கு வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. இதில் அவங்க சொல்கிறாங்க, அபிப்பிராயம் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதுதான் நடந்திருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். சொன்னீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். அது ஆக்சுவலாக வந்து ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறதுல என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, பாஜக வந்து உங்கள் உட்கட்சி விஷயத்தில் இனிமேல் தலையிட மாட்டாங்க, அவங்க உங்களுடைய நடவடிக்கைகளெல்லாம் ஒத்து வருவாங்க. நீங்கள் ஓபிஎஸ் சேர்க்குறீங்களோ, சசிகலாவை சேர்க்குறீங்களோ, சேர்க்க மாட்டீங்களோ, அது உங்கள் இஷ்டம். தினகரனை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருக்கு சார். எனக்கு இதில் ஒரு ஜக்ஸ்டபோஷனாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அவர் வந்து உங்கள் உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு எனக்கு பாஜக அமித்ஷா உறுதிமொழி கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட அல்டிமேட் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குன்றதை வந்து அவர் பறைசாற்றுகிறாரா? இது ஒரு கேள்வி சார். இன்னொன்று, இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் பாஜக விரும்புகிறதுனா அவங்க வந்து இப்போ அந்த ஒரு பிளான்டு எக்ஸிட் இருந்ததில்ல, ஓபிஎஸ் வந்து எனக்கு சந்திக்க டைம் கிடைக்கல, எனக்கு வந்து கரெக்டான மீடியேஷன் நைனார் பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. என்டிஏலேருந்து டிடிவி தினகரன் வந்து வெளியே போகிறார். இந்த எக்ஸிட் ஹேப்பன் ஆகிருக்காது இல்லையா? அவங்க அந்த இன்டாக்டாக வந்து ஏடிஎம்கேவுடைய ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கதானே பார்த்துருப்பாங்க. அப்போது எடப்பாடியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டா அது சரியாக தவறா? எடப்பாடியை அவங்க ப்ளீஸ் பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கூட்டணிக்கு இருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான். தமிழ்நாட்டில் வேற கட்சி கிடையாது. வேற எந்த கட்சியோடு சேருவாங்க? 18% ஓட்டு வச்சிருக்காரு, ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அதனால அவரோடு இருக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் வந்து இவருடைய அந்த ஒற்றுமை விஷயங்களில் நான் எடுக்கிற முடிவுன்னு அவங்க ஏன் ஒத்துக்கிறாங்கன்னா, அந்த விஷயத்தில் அவருக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் வந்து நீங்கள் என்ன வேணாலும் டிசிஷன் எடுத்துக்கோங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பார்வை இருக்குன்னா, இந்த கூட்டணியை பலப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்காத இருக்கிறதோ, இல்லை மூப்பனார் நினைவாஞ்சலிக்கு கூப்பிடாத இருக்கிறதோ, தினகரன் வந்து என்டிஏ விட்டு விலகி போனதுக்கு காரணம் வந்து அவருக்கும் சந்திக்க வாய்ப்பு கொடுக்கலன்னு பாயிண்ட். அதெல்லாமே எடப்பாடியோட ப்ரெஷரில் தான் நடந்தது. அவரை சேர்க்காதீங்க, ஏன்னா நான் தான் வந்து முக்கியம், என்னோட சம்மதம் இல்லாமல் அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டு. அப்போ என்ன சார் பிரச்சனை? இப்போ ஒரு ஏடிஎம்கேவும் பாஜகவும் கிட்டத்தட்ட மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்காங்க. பிரச்சனை இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்கள சேர்க்கறதுதான் பிரச்சனைங்க. இது வந்து அவங்க சேர்க்காதனால வந்து கட்சி பலவீனமா இருக்கு, கூட்டணி பலவீனமா இருக்கு, வின் பண்ணுமான்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அங்கதான் பாஜகவுடைய கன்சர்ன் வருது ஆக்சுவலா வந்து. ஓகே, இவருக்கு அதை பத்தி கவலை இல்ல. இவர் என்ன நினைக்கிறாரு, அன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு, ஆட்சியில் இருக்கோமோ இல்லையானது முக்கியம் இல்லை, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு சொல்றாருல்ல. அப்போ அவருக்கு வந்து ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, வராட்டியும் பரவாயில்ல, நான் கட்சி இருக்கணும், கட்சியில் பொதுச் செயலாளர் நான் இருக்கணும், யாரும் என்னுடைய பதவிக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றத தெளிவாக இருக்கார். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ இருந்துட்டு போ, எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்கள் லூஸ் பண்ணுவோம், கூட்டணி பலமாக இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம், அதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணுங்கன்றார். ஸோ தினகரனையாவது சேர்த்துப்பாங்களான்னா, தினகரனை சேர்த்துக்கிற மூடில் கடைசியில் எடப்பாடி வந்துட்டாரோன்னு இன்னைக்கு அவர் பேட்டியிலேருந்து தெரியுது. இன்னைக்கு பேட்டியிலேருந்து தெரியுது. ஆக்சுவலாக இதுலேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது சார். தந்தி டிவியில் ஹரிகரனுக்கு ஒரு வாட்டி பேட்டி கொடுத்துருக்கும் போது எடப்பாடிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓபிஎஸ் டிடிவி 2 பேரோட இணைவு வந்து எந்த அளவு சாத்தியம்னு கேட்கும்பொழுது டிடிவி பற்றி பேசும்பொழுது காலம் வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ்க்கு மட்டும் அதற்கான காலம் கடந்துருச்சு, அந்த பீரியட் தாண்டிருச்சுன்னு சொல்கிறார். இந்த டிஸ்பாரிட்டிக்கான ரீசன் என்ன? ஏன் கேட்குறேன்னா, 2 பேருமே முக்குளத்தூரில் பிரிவில் தான் இருக்காங்க. அப்புறம் என்னமோ இந்த ஓபிஎஸ் மேலே மட்டும் ஏன் அந்த ஒரு பார்ஷியாலிட்டி என்ன ரீசனாக இருக்க முடியும் சார்? டிடிவி அகாமடேட் பண்ணிக்கிற ஒரு பாயிண்ட் வரைக்கும் லைட்டாக நகர்ற மாதிரி தெரியுது நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் ஒய் நாட் ஃபார் ஓபிஎஸ் சார்? ஓபிஎஸ் வந்து உள்ளே வந்தால் ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்டை கிளைம் பண்ணி வரல, பல வழக்குகள்லாம் பெண்டிங்காக இருக்குல்ல, அதனால் அவரை சேர்க்க மாட்டேங்கிறார். அவர் வந்து இன்னும் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்கிறாருல்ல. 21 டிசம்பரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் அந்த பதவியை வகிக்கிறோம், தன்னை நீக்கிறது சரியில்லைன்னு கோர்ட்டில் சிவில் கோர்ட்டில் கேஸ் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கல. எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுக ஒர்க் பண்ணுறேன், அதில் சேர்றேன், என்னை நினச்சிக்கோங்கன்னு சொன்னால் கூட அவர் உள்ளே வந்த பிறகு நாளைக்கு சப்போஸ் நல்ல கணிசமாக வின் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, நாங்கள்லாம் வந்ததுனால தான் வின் பண்ணாங்கன்னு சொன்னால் அது இபிஎஸ்க்கு எப்படி இருக்கும்? அது அவமானம். அதனால் இவங்களை வந்து அவர் வரது வந்து முதல்ல இப்படி சொல்லலாம், வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால் அவங்கள சேர்த்து ரெண்டாவதுங்க இருக்க இடம் கொடுத்தா இல்லை. அதனால் ஓபிஎஸ் இனிமேல் அரசியல் ரீதியாக பலமே பெறக்கூடாதுன்றதான் இபிஎஸோட எண்ணம்.
அதனால் அவர் இனிமேல் சேர்க்க மாட்டார். அவங்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன இருக்கணும், இபிஎஸ் பலம் பெற்றால் தங்களுடைய அரசியல் காலின்னு அவங்க நினைக்கணும். தினகரன் அது தெளிவாக புரிஞ்சுட்டார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கூட்டணி வந்த பிறகு இன்றைக்கி எடப்பாடி சொல்கிறார், அவர் இந்த கூட்டணி ஏற்பட்ட பிறகு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு தினகரன் சொன்னது ஒரு வாரம் கழிச்சு சொன்னது என்னென்னா, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் வந்து அதிமுக இப்போ தான் வந்திருக்கு, ஸோ நாங்கள் என்டிஏ கூட்டணி என்ன முடிவு எடுக்குதோ அது கட்டுப்படுவோம்னு சொன்னார். அதனால தான் தினகரன் அதில் கன்வியூ பண்ணார். இவர் வந்து காலம் தான் முடிவு செய்யணும் இவர் சொன்ன பிறகு அங்கே அமித்ஷா வந்து எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் இதுவரையும் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதிமுக தலைமையிலாம் சொல்லியிருக்கார். ஆனால் நயினார் நாகேந்திரன் என்னைக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து இவர் தான் சொன்னார்னு எடப்பாடி தான் சொன்னாரோ அன்றைக்கி தான் தினகரன் என்ன சொல்கிறாரு, நான் என்டிஏ விட்டு விலகிறேன்றார். இவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி எடப்பாடி, இல்லை நான் வந்து தேவருக்கு பாரத தான் கொடுக்குறேன், அந்த விஷயத்தை கையில் எடுக்கிற பிறகு தான் தினகரனுடைய போக்கு மாறி இருக்கு, தினகரனோட போக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லை, இந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் விலகிட்டார், என்டிஏ விட்டு விலகிட்டார். இந்த போய் லெட்டர் கொடுத்தாரு தேவருக்காக, அதுக்கு முன்னாடி அவர் விலகிட்டார். அவர் சொன்ன விஷயம் நயினார் வந்து முதல்வர் கேண்டிடேட்னு சொல்றாரு. which means clearly நீங்க எடப்பாடியை தான் வந்து ஃபேஸ் ஆஃப் இந்த கூட்டணி அப்படி நீங்க வைக்கிறீங்கன்னா எனக்கு அதுல சம்பந்தம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு அந்த ஸ்டாண்ட்ல தான் தினகரன் இருக்காரு, சந்தேகம் கிடையாது. ஆனா இவருக்கு என்ன பண்ற எடப்பாடி இன்னைக்கு என்ன பண்றாரு பேட்டியில, அவர் வந்து கிளியரா வந்து அவர் நம்ம என்டிஏல அவர் இருக்காரா இல்லையா, இல்ல அவர் சேர்க்க போறீங்களா மாட்டீங்களான்றத தெளிவா அவர் சொல்லவே இல்லை. தினகரனோட பழைய கதையை கொண்டு போய் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியலன்னு ஒரு சாஃப்ட் டோன் தான் இருந்தது. ஆமா, பழைய கதையை பேச ஆரம்பிச்சிடறாரு. அந்த தேவத விஷயத்தை எடுத்த உடனே அவர் வந்து என்னை பற்றி வேற விதமாக பேசுறாரு, இப்போ ஏன் இப்படி பேசுறாரு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்போ அவருக்கு வந்து தினகரனை பற்றின ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அங்க மேல என்ன சொல்லுவாங்க, முதல் நாள் வந்து தினகரனை பற்றி நீங்கள் கட்சியை பிளக்க பார்த்தாரு, ஆட்சியை கவுக்க பார்த்தாரு, 18 பேரோட போக பார்த்தாருன்னு சொன்ன நீங்கள் ஒரு நாள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு தினகரனை பற்றின ஒரு கிளியர் ரோல் உங்களால் சொல்ல முடியல. எனக்கு இப்போ இதுலேருந்தே ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ இது நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு பிரசிடென்ட் ஈவென்ட் முன்னாடி போகிறேன், தலவாய் சுந்தரம் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியில் அதிலெல்லாம் பங்கேற்று கொண்டார் அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க. அந்த ஒருத்தரை நீக்கவோ சேர்க்கவோ அவருக்கு அந்த அல்டிமேட் அதிகாரம் அந்த சமயத்தில் இருந்தது. அப்போ பாஜக கூட்டணியில் இவங்க இல்லை. இப்போ செங்கோட்டையன் போய் பார்க்கும்பொழுது அவருடைய சப்போர்ட்டர்ஸோடைய கட்சி பதவியெல்லாம் தூக்குறாரு, எல்லாரையும் தூக்குறாரு. இவரையும் கட்சிக்கு இருக்கிற பதவிகள்லாம் தூக்கி அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருக்கிறாங்க. அந்த எம்பி ஒருத்தங்க ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களோட பதவியை எதுவுமே அவர் ஒன்றும் பண்ண முடியல, அவங்கள எந்த ஆக்ஷனுமே வந்து அவங்க மேலே கட்சி பொறுப்புகள் நீக்கிறது எதுவும் பண்ணலை. ஒருவேளை வந்து இப்போ நம்ம நேரடியாக செங்கோட்டையனை நீக்கிட்டாலோ இல்லை ஸ்ட்ராங்காக வந்து தினகரன் சொல்லிட்டாலோ நம்மளுக்கு ஆபத்து ஏதாவது வந்துடும், பாஜகவே நம்மளுக்கு எதிராக மாறிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கா எடப்பாடிக்கு? இல்லை, எடப்பாடிக்கு வந்து அந்த பயம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார், பாஜகவுக்கு நம்மளை விட்டா வேற பார்ட்னர் இங்கே கிடையாதுன்னு. செங்கோட்டையனை வச்சிருக்க வேண்டிய நெசசிட்டி என்ன சார்? இன்னும் செங்கோட்டையனை வச்சிருக்க மாட்டார், இன்னும் கொஞ்ச நாள் அவர் தூக்கிடுவார், இன்னும் கொஞ்ச நாள். ஏன்னா இன்னைக்கு அதுதான் அவர் சொல்லியிருக்கார். அதாவது இன்றைக்கி அவர் சொல்ல விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வந்து பாஜக ஃபுல் இது தலையிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இனிமேல் அவர் நடவடிக்கை எடுப்பார். அடிப்படை உறுப்பினர்லேருந்து செங்கோட்டையன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நான் பார்க்குறேன். அது இனிமேல் எடுப்பார் கண்டிப்பாக. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து தினகரனை வந்து சேர்க்கிறாரா மாட்டாரன்றதான் இங்கே பிரச்சனை. அது வந்து அதில் ஒரு குழப்பம் அவர்கிட்ட இருக்குது, எடப்பாடிகிட்ட இன்னும் ஒரு குழப்பம் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கூட்டணியை வந்து பலமாக்குறது, அதிமுகவை பலமாக்குறது போன்ற பல விஷயங்களில் பாஜகவுக்கு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அதை இவர் மேலே அவங்க திணிக்க விரும்பலை. அவங்க நினச்சாங்கன்னா இவரை வந்து வழி கொள்றதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இவர் மேலே வந்து எந்த விதமான ஃபோர்ஸையும் திணிக்க விரும்பலை. அவரோட போக்கிலேயே விட விரும்புகிறாங்க. ஏன்னா இதோட நல்லது கெட்டது எல்லாமே அவர் தான் அனுபவிக்க போகிறார். இதோட தோல்வி 29 வர பிரச்சனை அப்ப பாத்துக்கணும். 29 எவ்வளவோ மாற்றங்கள் நடக்குங்க. 26 தோல்வி வந்து நீங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். உங்க பதவி தான் அடிபடும். உங்களை எடுத்து தான் கட்சியில ரிவோல்ட் பண்ணுவாங்க. அதனால நாங்க அதை பத்தி கவலைப்படலை அப்படின்னு அவங்க பாஜக நினைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து டெல்லி போன விசிட் வந்து முழுக்க இவருடைய உட்கட்சி பிரச்சனைகளில் செங்கோட்டையன் விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் அந்த உரிமை வந்து என் கட்சி விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கான உரிமை எங்கிட்ட தான் இருக்குன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறதுக்காக தான் போனார். அதனால் அவங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அவங்களுடைய ஒரே பாயிண்ட் வந்து கூட்டணியும் உங்கள் கட்சியும் வலிமையாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்றது அவங்க பாயிண்ட். அவங்க இதில் ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போது இது எல்லாமே வந்து நான் ஒரு ஏடிஎம்கே பர்ஸ்பெக்டிவில் வெறும் ஒரு பிஜேபி பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது நீங்கள் சொல்கிறதுனுடைய ஹோல்சம் பிக்சர் எனக்கு கிடைக்குது. பட் இப்போ என்னென்னா ஒரு தலைமை மாற்றத்தை வந்து தமிழக பாஜகலையும் இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அண்ணாமலை வந்து ஆஹா ஓஹோ அவர் பயங்கரமாக பண்ணிட்டாரு, அவர் பயங்கரமாக ஒரு ஃபியர்ஸான ஒரு லீடராக இருந்தார் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்தது. அதுலேருந்து சட்டுன்னு ஒருத்தரை நகர்த்திட்டு நயினார் நாகேந்திரனை வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க.
இவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் ஒரு தற்குறின்னு சொல்றதாகட்டும், எப்பேற்பட்ட கட்சி அவங்க வீணாக்குறாங்கன்னு சொல்றதாகட்டும், இந்த கூட்டணிக்கே குந்தகம் ஏற்படுத்துற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு இருந்தார். அவருமே சைலண்ட் ஆயிட்டாரு. இப்போ இவர் எடப்பாடி அகாமடேட் பண்றதுக்காக தான், எடப்பாடி ஹாப்பியா வச்சிருக்கிறதுக்காக தான் அந்த சேஞ்சே நடந்ததா அப்படின்னா? ஆமாம் ஆமாம், எடப்பாடி ஹாப்பியாக வச்சுக்கிறது எடப்பாடியோட ரிக்வஸ்ட் பேரில் தான் அண்ணாமலையை தூக்குறாங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அவருக்கு வந்து சென்ட்ரல் பாஜகவோட என்றைக்குமே பிரச்சனை இல்லைங்க. அவர் அவங்களோட எப்போதுமே ஒரு ரேப்போ வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து வேறு பல கேஸ் ஏன் கேட்குறேன்னா, இது வரைக்கும் வந்து எல்லா ஸ்டேட்லேயும், இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் இவங்க கூட்டணி வைக்கிற கட்சியை வந்து அதிகார தோனியிலே அணுகி பழகப்பட்ட பாஜகவுக்கு ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தலைவர் சொல்றதுனால தன்னுடைய கட்சிக்கு ஒரு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கான ஒரு 11.2 11.5% வாங்கி கொடுத்த தன்னுடைய ஒரு காரியகர்த்தா, தன்னுடைய ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்தோ ஷாக்கா ட்ரெயின்டோ ஒரு பிஜேபியிலேருந்து வந்த ஒரு ஆளை மாத்திர லெவலுக்கு போவாங்களா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிமுக இம்பார்ட்டண்டா சார்? கண்டிப்பாக சார். வேறு கட்சி இங்கே இல்லையே, அவங்களுக்கு யாரோட சேருவாங்க? கொள்கை எதிரி விஜய் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. வேறு எங்கே உருப்படியான ஒரு கட்சி இருக்குது? ஒரு 15% ஓட்டு வச்சுருக்க கட்சி வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கா? ஸோ அவளுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அதிமுகவுக்கும் பாஜக விட்டால் வாய்ப்பு இல்லை, பாஜகவுக்கும் அதிமுக விட்டால் வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு ஒரே ஒரு எக்ஸிட் என்ன இருக்குன்னா, விஜய் கட்சி இருக்குது. அந்த விஜய் கட்சியோட இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகலாம். ஆனால் அவருடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் முதல்ல பேசி பார்த்துட்டு அது முடிஞ்சு சரியாக நடக்கலன்னு போயிட்டாங்க. ஆனால் பாஜக ஹைகமாண்டுக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குது இவர் மேலே, எடப்பாடி மேலே. அவர் கடைசி கட்டத்தில் நம்மளை விட்டு வந்து பாஜக கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற முடியாது, திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியாதுன்னு எடப்பாடி நினைச்சாரு வச்சுக்கோங்க. கடைசி கட்டத்தில் விஜயோட கை குலுக்குவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. சீமான் கூட போகலாம். சீமான்கிட்ட போனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் விஜய் வந்து சொல்ல முடியாது. விஜய் வந்து ஒரு பயங்கரமான டேக் ஆஃப் ஆனால் ஆகும், இல்லை படுபாதாரத்தில் விழுந்தாலும் விழுவார். எது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இவர் வந்து அவங்க கூட அதான் விஜயும் அதிமுகவும் சேர்ந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவை பயமுறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது மாதிரி பண்ணிடுவாரோ எடப்பாடி அப்படின்னு பாஜக மேலிடத்துக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் இவரை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி முதல்ல வந்து அண்ணாமலையை தூக்கிட்டாங்க. அண்ணாமலை இப்போ வந்து பேசுகிறார், எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறார். அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இது அமித்ஷாவை சந்திக்க போயிட்டு கட்சி போட்டு வந்து என்ன தப்பு இருக்குது, அவர் வெளிப்படையாக தானே போனார் வந்தார். அதாவது ரொம்ப வலிந்து எடப்பாடியை சப்போர்ட்டாக இருக்குது, வலிந்து பண்ணுறார். செயற்கையான ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அவர் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா அவர் ஏர்லியர் ஸ்டாண்டுக்கும் இப்போ ஸ்டாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இது வந்து அவருக்கு யாரோ சொல்லி நீங்கள் இதை பண்ணணும்னு சொல்கிற மாதிரியும் அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற மாதிரி. ஏன்னா அவரை பற்றி வெளியில் வர வதந்திகள்லாம் வேற மாதிரி இருக்குது. அவர் நவம்பர் மாதம் தனி கட்சி ஆரம்பிப்பார், அவர் தனியாக போயிடுவாருன்ற மாதிரி பல விஷயங்கள் அவரை பற்றி அவரோட ஆட்களே பரப்பி விட்டுருக்காங்க. அது வேற விஷயம். ஆனால் அவர் போவாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்துழைப்பாரா மாட்டாரான்னு பாஜக மேலிடத்துக்கு அண்ணாமலை மேலே ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப செயற்கையாக வந்து வலிந்து எடப்பாடி பழனிசாமியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறார். அது இறுதி வரையும் எப்படி பேசுவார் என்ன எது நமக்கு தெரியாது. ஆனால் இவரை வந்து அண்ணாமலையை பலி கொடுத்தது வந்து எடப்பாடிக்காக தான், அதில் சந்தேகமே வேண்டாம், கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். ரெண்டாவது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கட்சியை விட்டா இப்போ வேறு கட்சி கிடையாது சார், அது ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இந்த அதிமுக விட்டா வேறு கட்சி இவங்களுக்கு 2026 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா எதுக்கு இப்படி ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ்? இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சார், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அவங்க ஆட்சிக்கு வர போகிறது இல்லை, அதனால இம்பார்ட்டன்ட் இல்லை. அதிமுகவுக்கு அப்படி இல்லைல்ல, அதிமுகவுக்கு மட்டும் அப்படி இல்லை, அவங்க ஆட்சிக்கு வரணும் தான் ட்ரை பண்ணுறாங்க. பாஜகவுக்கு ஆட்சிக்கு வர ஐடியா இல்லை. வேணால் மிஞ்சி போனால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வேணால் கூட்டணி ஆட்சியில் வேணால் கூட்டணி பங்கு பெறலாம். இப்போ எப்படி பவன் கல்யாணம் இருக்காரோ அந்த மாதிரி இருக்கலாம், அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த 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 விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது எடப்பாடியோட இந்த ரோல் இருக்குல்ல, எண்டில் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்ன்ற ரோல் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு டவுட் வந்து அண்ணாமலை பற்றின ஒரு டவுட்டும் மேலே இருக்கு, 2 பேர் மேலே இருக்கு டவுட். அப்போ இப்போ ஒரு மத்திய பாஜகவுக்கு வந்து பாஜகவையும் ஒரு கண்கொட்டி பாம்பாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஐ மீன் அண்ணாமலை ரூபத்தில் எடப்பாடி வந்து கடைசி நேரத்தில் வில் ஹி த்ரோ தம் அண்டர் த பஸ் அப்படின்ற ஒரு சஸ்பிஷனும் இருக்குது. சார் இதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. டிடிவி தினகரன் ஒரு வாட்டி பேட்டியில் சொல்லும்பொழுது திரும்ப நீங்கள் போய் எடப்பாடி கூட சேருவீங்களான்னு கேட்கும்பொழுது அதுக்கு நாங்கள் தூக்கு போட்டு தொங்கிடுவோம் அப்படின்ற ஒரு அசர்பிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இப்போது இந்த ஸ்டாண்டில் தான் அவர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இனிமேல் இந்த ஒருங்கிணைப்புன்றதோ இவர் உள்ளே வருவாருன்றதோ சாத்தியமே கிடையாது சார். அந்த டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ்டா, டிடிவிக்கான டோர்ஸ் க்ளோஸ்டா ஏடிஎம்கேல? இல்லை, அதாவது ஏடிஎம்கேல இல்லை,
இப்போ அவருடைய பொசிஷன் என்டிஏக்குள்ள வரதுதான். அவர் ஏடிஎம்கேக்குள்ள இன்னைக்கு போறதுன்னு அவர் சொல்லவே இல்லை. என்டிஏ உள்ள வரதா அவருடைய பாயிண்ட். எதுக்கு இவ்வளோ காட்டமான விமர்சனங்கள் வைக்கணும்? பாஜக வந்து நீங்க வந்து இந்த ஆட்சியை காப்பாத்தல, அதிமுக தான் காப்பாத்துச்சு, எம்எல்ஏ தான் காப்பாத்துனாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த விண்டேஜ் அதிமுக பக்கம் போய் நின்னுக்கிற ஒரு ஸ்டாண்ட் வந்து இருக்கு. இன்னொன்னு எடப்பாடி போய் வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு வரும்பொழுது நான் இனிமேல் அவரை முகமூடியாருன்னு தான் சொல்லுவேன்னு சொல்லி அதை ஒரு எல்லலோட அணுகிற தோனி வந்து கிட்டத்தட்ட அப்புறம் நான் பாஜகவோடையோ இல்லை என்டிஏ கூட போகிற மூடில் இல்லைன்ற மாதிரியான தோற்றம் வர்றது உண்மையா சார்? ஏன்னா பாஜக வந்து எடப்பாடியை வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு இறுதியில் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் இவர் அங்கேருந்து அர்த்தம் இல்லை. அப்போ இவர் அந்த சமயத்தில் போயிட்டு வேற ஒரு செட்டப்பில் போய் இணையிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போவே அவர் மூச்சுக்கணும்னு விரும்புகிறார். அதனால் இப்போவே என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் விஜயோட கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் சொல்லியிருக்காரு எந்த கட்டத்திலையும் வந்து எடப்பாடியை வந்து அவர் சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கவே மாட்டார் சார். ஏன்னா அவரை சிஎம் கேண்டிடேட் ஏற்றுண்டு அவரை வந்து வலுப்படுத்தினா நாளைக்கு அவர் சிஎம்மாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் கட்சி காலி ஆகிடும், தினகரன் கட்சி காலி ஆகிடும். அவர் எப்படி அவர் ஒத்துப்பார்? அவர் தற்கொலைக்கு சமம்னது. அப்புறம் அவர் வந்து அரசியல் ரீதியாக வலுப்பெறக்கூடாது. யார்? எடப்பாடி. வேற யார் ஏடிஎம்கேல இருந்தாலும் பரவாயில்ல, டேக்கிள் பண்ணிக்கலாம். இவர் இருந்தாருன்னா நமக்கு ஆபத்துன்னு அவர் உணர்றாரு. அதனால வந்து இனிமே வந்து பாஜக வந்து என்டிஏல சேருங்கன்னு தினகரன் சொல்லி அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நாங்கள் தான் அப்படின்னா கூட அது கூட ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் பூனேலையும் ஒரே குண்டில் அடைக்க முடியாது. சப்போஸ் அப்படி வந்து ஒரு அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து சேராரு வச்சுக்கோங்க, தினகரன் கேண்டிடேட் ஒரு கான்ஸ்டியூன்சியில் போட்டி போடுறாரு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஏடிஎம் காலங்க வேலை செய்வாங்களா? இவர் வெற்றி பெறக்கூடாதுன்னு செய்வாங்க. தினகரன் கேண்டிடேட் வெற்றி பெறக்கூடாதுன்னு செய்வாங்க. அதிமுக போட்டி போகிற இடத்துல தினகரன் நாட்கள் வேலை செய்வாங்களா? வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் கால ஒருத்தர் வருவாங்க. அப்போ எதுக்கு போய் சேரணுங்க? சேர வேண்டிய அவசியமே இல்லையே. அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. தேனியில் நடந்த மாதிரி ஆகிடும், ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. இவர் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு வந்து தினகரன் எடுத்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அவரை பொறுத்த மட்டும் அவங்க பார்ட்டியில் கூட பாஜகவோட நம்ம போக வேண்டாம் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுட்டாரு, அவர்கிட்ட 18% ஓட்டு இருக்குது. அதுதான் பாஜகவுக்கு முக்கியம். நம்மளை போக இன்னும் அலட்சியப்படுத்துவாங்க. ஜஸ்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது பார்க்கறதுக்கு ஒரு பொக்கே கொடுக்கறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இல்லை வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கூட கலந்துக்கிறதுக்கு வந்து அழைப்பு சரியாக கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்ற போது மூப்பனார் ஃபங்க்ஷனில் அழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற போது நம்ம தொடர்ந்து அங்கே இருந்தால் பல அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும்னு ஒரு தினகரன் முடிவு பண்ணி தான் ஒரு ஆன்டி பிஜேபி ரோல் கூட எடுக்கிறார். ஆன்டி பிஜேபி ரோல். பாஜக வந்து ஆட்சியை ஆரம்பிக்கிறார். பாஜக ஆட்சியை காப்பாற்றலன்னு ஏன் சொல்றாரு? அது உண்மையும் கூட. பாஜக எங்க ஆட்சியை காப்பாத்திச்சு? எழுத்து ஓட்டு போட்டு கதையெல்லாம் பாஜக ஆட்சியை கவுத்துது. ஆமா, ஓபிஎஸ் மூலமா கவுக்க ட்ரை பண்ணாங்க. 11 எம்எல்ஏக்கள் எழுத்து ஓட்டு போட்டாங்க நம்பிக்கை தீர்மானத்துக்கு. அப்புறம் செப்டம்பர்ல சேர்ந்தாங்கன்றது வேற விஷயம். ஆனா கவுக்க ட்ரை பண்ண தினகரன் வந்து கவுக்க ட்ரை பண்ணல ஆட்சியை. தினகரன் என்ன பண்ணாரு, முதல்வரை மாத்தணும்னு சொன்னார். முதல்வரை மாற்றணும்னு சொல்லி தான் வித்யாசாகர்கிட்ட மனு கொடுத்தார். அதுக்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, சபாநாயகரை விட்டு அவரை பதவியை பிடிங்கினீங்க. 18 பேரையும் பதவியை பிடிங்கின மூலமாக என்ன பண்ணீங்க, அந்த நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸோட குறைச்சி நீங்கள் மெஜாரிட்டி காமிக்க வேண்டிய எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்க. அதன் மூலமாக தான் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க ஆட்சியை. அப்புறம் நீங்கள் அந்த 24 தொகுதிகளுக்கு தேர்தலில் இருந்து நீங்கள் மயிரிழையில் வின் பண்ணி அந்த மெஜாரிட்டியை பிடிச்சிங்கன்றது வேறு விஷயம். ஸோ நம்ம பாயிண்ட், பாஜக எந்த இடத்துல காப்பாற்றிது? பாஜக காப்பாற்றலை. இவங்ககிட்ட மெஜாரிட்டி இருந்தது. ஸ்டாலின் வந்து ட்ரை பண்ணாரா கவுக்கிறதுக்குன்னா அதற்கான உறுதியான சாட்சியங்கள் எதுவும் இல்லை. அவர் ஸ்டாலின் சொல்லிட்டு வந்து என்னென்னா, நாங்கள் ஜனநாயக ரீதியில் தான் நாங்கள் வந்து தேர்தல் மூலமாக தான் நாங்கள் கவுக்கிறதுலாம் முயற்சி பண்ண மாட்டோம்னு அவர் சொல்லிட்டார். அப்போ யார் கவுக்க முயற்சி பண்ணது? முயற்சி பண்ணது ஓபிஎஸ் தான் முதல்ல. அப்புறம் அவரே போய் சேர்ந்துட்டார். இவர் வந்து தினகரன் கவுக்க முயற்சி பண்ணல, எடப்பாடியை மாற்றணும்னு முயற்சி பண்ணார். அதில் தான் 18 எம்எல்ஏக்கள் வெளில வந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் கொஞ்சம் நடுவில் சில பக்கங்களை காணுன்ற மாதிரி எடப்பாடி கொஞ்சம் தாண்டி போகிறார். ஓகே, விகே சசிகலாவுடைய ரோல் இந்த கலையபுரத்தில் என்னவா இருக்கும் சார்? ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா, இல்லை மீன்ஸ் நத்திங்கா? இல்லை, அவங்க வந்து அந்த கம்யூனிட்டி தரப்பில் வந்து அந்த ஓட்டை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் அவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கும் வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. அதாவது இவர் சேர்க்கவே மாட்டேன்னு ஒரு ரோல் எடுக்கிறப்போ, அப்போ இவர் என்ன பண்ண, இவங்க ரோல் என்னவாக இருக்கணும்? ஓபிஎஸ் ரோல் ஆகட்டும், சசிகலா ரோல் ஆகட்டும், என்னவாக இருக்கணும்? சரி, நீங்கள் சேர்க்கவே மாட்டீங்க, அதிமுகவை பலப்படுத்தவே மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தால் உங்கள்கிட்டேருந்து கட்சியை மீட்டெடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கம்னு அப்படி அந்த பாயிண்டில் இறங்கி நீங்கள் வேலை செய்யணுமே தவிர, நீங்கள் போயிட்டு எங்களை சேருங்கன்னு பாஜகட்ட கெஞ்சின்னு இருக்கிறதோ, இல்லை இவர்கிட்ட கெஞ்சின்னு இருக்கிறதோ, இல்லை செங்கோட்டையன் மூலமாக ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்கிறதோ. இப்போ ஒரு செங்கோட்டையனுக்கே இனிமேல் ரோல் கிடையாது சார். அவரே வந்து இனிமேல் அவருக்கும் சீட்டுக்கும் கிடையாது. 2 சீட்டு போகலாம், அவ்வளோதான். இல்லை,
அவருக்கே சீட் கொடுக்க மாட்டார் எடப்பாடி. இனிமேல் அவருக்கே எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டார். அதனால் கொங்கு மண்டலத்தில் வேணால் கோபியிலையோ இல்லை அந்தியூர்லேயோ எங்கேயாவது வேறு எங்கேயாவது ஈரோட்லேயோ எங்கேயாவது பிரச்சனைகள் கொஞ்சம் ஓட்டு குறைவாக வாங்கலாமே தவிர அதிமுக மற்றபடி ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்பெல்லாம் இருக்காது. அதனால் வந்து இவங்க வந்து இனிமேல் ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஏன்னா எடப்பாடி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் உங்களெல்லாம் சேர்க்கறது இல்லைன்ட்டு. என்டிஏவை பொறுத்த மட்டும் தினகரனை சேர்க்கிறதா வேண்டாமானா அதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கார். ஏன்னா பாஜக மேலிடம் வந்து தினகரன் வந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஆனால் தினகரன் வந்து சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ விட்டுட்டு வந்து இவர் மட்டும் என்டிஏல சேருவார்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் நம்ம கூட இல்லை தான், ஆனால் நமக்கு ரொம்ப வேண்டிய தோழர் தானே அப்படின்ற டோன்ல அவங்கள விட்டுட்டு இவர் தனியாக என்டிஏல வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்க ஒரு முடிவு எடுக்கணும். யார் சசிகலாவோ அது ஓபிஎஸ்ஸோ இல்லை செங்கோட்டையனோ இவங்க ஒரு முடிவு எடுத்து எப்படி இபிஎஸ்லேருந்து கட்சியை கைப்பற்றுறது, இல்லை அவர் எப்படி தோல்வியடைய செய்யுது, அதிமுக எப்படி தோல்வியடைய செய்யுது அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். பாசிபிளான அவரை தோக்கடிக்க முடியும், ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது. இவங்க நினச்சா அவங்க போட்டி போடுற இடத்துல அவரை தோக்கடிக்கிறதுக்கான வேலைகளை செய்யலாமே தவிர, அப்போ தோக்கடிக்கிறதுக்கான வேலை செய்யும்போது அவர் தோத்தாரு வச்சுக்கோங்க, தோத்தா கட்சிக்குள்ள ரிவோல்ட் வரும். அப்போ நீங்கள் வந்து அந்த கட்சியை வந்து அந்த எம்எல்ஏக்களை இழுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியில் இறங்கலாம். அதை நீங்கள் பண்ணலாமே தவிர திருப்பி மறுபடியும் போய் ஒருங்கிணைப்பு அது இதுன்னு சொல்லி நீங்கள் குழப்பிந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாதுன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ இதுதான் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் குவோனா தமிழ்நாட்டோடைய எதிர்கட்சியாக யார் சார் இருப்பாங்க? அந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த பைப்போலாரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் திமுக அதிமுகன்ற பைப்போலாவில் அதிமுக ஜெயலலிதா கருணாநிதி அப்படின்ற வந்தப்போ ஓகே ரைட்டு. இப்போது ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் கடந்த 3 எலெக்ஷனை வின் பண்ணிட்டார். அவர் தன்னை வந்து ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிட்டார். அவர் இப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடியா இல்லை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அந்த எடப்பாடின்னு ஒரு விஷயம் வரும்போது எடப்பாடி தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்கார். அவர் வந்து தன்னை ஒரு லீடராக எமர்ஜ் பண்ணிட்டாருன்னா அவர் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லி வந்து இன்னும் முதல்வராக ஓட்டு வாங்கி முதல்வர் ஆகலை. அவர் முதல்வர் ஆனது வந்து ஜெயலலிதா போட்ட ஓட்டில் முதல்வர் ஆனார். அவர் முதல்வராக சொன்ன எலெக்ஷனில் அவர் தோற்று போனார் ஆக்சுவலாக. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 75 இடங்கள் வாங்கினாங்கன்னு சொல்லுவார். ஆனால் பேன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவர் வாங்கின 40 இடங்கள் வந்து 8 கொங்கு மண்டலம் டிஸ்ட்ரிக்டில் தான் வாங்கினார். மீதி இருக்கிற 36 சீட்டை தான் வந்து மீதி இருக்கிற 30 மாவட்டங்களில் வாங்கினார். அப்போ மற்ற மாவட்டங்களில் ஏடிஎம்கே எவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவர் ஓட்டு இல்லாதனால தேவர் ஓட்டு கிடைக்கலன்ற முக்குளத்தோர் ஓட்டு அந்த 10.5 அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க. ரெண்டாவது ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களெல்லாம் இவர் பழி வாங்கிட்டாருன்னு ஒரு எண்ணம் அவங்க மத்தியில் இருக்குது. அதனால் அவங்க ஓட்டு போடல, இவருக்கு ஓட்டு போடல. இப்போ வந்து பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொன்னதுனால ஓட்டு வந்துடாது மறுபடியும். அவங்களுக்கு முக்குளத்தோருக்கு தெரியும் இவர் அரசியலுக்காக தான் சொல்கிறாருன்னு. அதன் மூலமாக என்ன பண்ணுறாரு எடப்பாடி இன்னும் மோசமாக ஒரு நிலைமையை சந்திப்பார். இன்னும் மோசமாக பேக்லாஷ் ஆகும். ஆமாம், மற்ற கம்யூனிட்டி பேக்லாஷ் இருக்கும். ஆமாம், ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியோடைய அவங்க பேக்லாஷ் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் முக்குளத்தூர் ஓட்டு போடலன்னு ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக ஓட்டு வாங்குறதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஓட்டே போடாத ஒரு கம்யூனிட்டி, அது ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ண கம்யூனிட்டி, அவங்களுடைய கோஆபரேஷன் அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்காக நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறீங்க. அவங்களும் உங்களை நம்ப மாட்டாங்க. மற்ற கம்யூனிட்டி நீங்கள் இதை சொன்னீங்கன்றதுக்காக உங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு லூஸ் ஈவன் ஃபர்தர். ஆமாம், ஈவன் ஃபர்தர். ரொம்ப ராங் ஸ்ட்ராட்டஜியில் போகிறார். வாயமூடின்னு கம்முன்னு இருந்தாலும் கொஞ்சம் முக்குளத்தூரில் ஓட்டு கொஞ்சம் வாங்கலாம், மற்ற கம்யூனிட்டி ஓட்டு வாங்கலாம். இப்போ இது சொன்னதன் மூலமாக எடப்பாடிக்கு இன்னும் ஃபர்தராக ஒரு வீழ்ச்சி காத்துட்ருக்கு. ஆக்சுவலாக வந்து அது இன்னும் வலியுறுத்திகிட்டே இருக்கார். இன்னைக்கு கூட வலியுறுத்தியிருக்கார், நான் வந்து பாரத ரத்னா கொடுக்குறது தான். அது பாரத ரத்னா கொடுக்குறதுக்கு இங்கேருந்து டெல்லி வரையும் போய் சொல்லணுமா என்ன? டெல்லி வரையும் போய் பாரத ரத்னா கொடுக்கறதுக்கு போய் அமித்ஷாட்ட சொல்லணுமா சார்? என்ன உட்கட்சி விஷயம்லாம் பேசுறதுக்காக தான் போனீங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா இன்றைக்கி வந்து ஆல்டர்னேட் பார்க்கும்போது ஒருவேளை சார் அவங்களுக்குலாம் பாரத ரத்னா இப்போ ஏன் இந்த பாரத ரத்னா சொல்கிறேன்னா, ஒருவேளை இளையராஜாவுக்கு பாரத ரத்னா கொடுக்குற பிளான் இருக்கலாம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு கொடுக்குற பிளான் இருக்கலாம். இதை கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே வந்து நான் இதற்கு நான் சொல்லி தான் காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையாக நான் சொல்லி தான் இது நடந்துன்னு சொல்லி எலெக்ஷனில் வந்து ஒரு ஆர்பி உதயகுமார் வச்சு செல்லூர் ராஜு வச்சு பேலன்ஸ் பண்ண முடியாத அந்த முக்குளத்தோர் அப்பீஸ்மெண்ட்டை இந்த பாரத ரத்னா வச்சு பண்ணிட முடியும்னு நினைக்கிறாரா? பட்டு தேவர் வந்து ஒரு பெரிய தலைவர் தான் சார் எல்லாம். ஆனால் வந்து இந்த பாரத ரத்னா கொடுக்கறதுனாலேயே நீங்கள் அந்த கம்யூனிட்டி ஓட்டு வாங்கிட முடியாதுன்றேன். இது வந்து ஒரு பாலிடிக்ஸ்னு அவங்க உணர்ந்துருவாங்கன்றேன். எங்கள் ஆட்களெல்லாம் நீ விலக்கி விட்டுட்டு எங்கள் ஆட்களெல்லாம் பழி வாங்கிட்டு எங்களுக்கு 10.5 இதில் விஷயத்தில் எங்களை வஞ்சித்துட்டு நீங்கள் என்ன பாரத ரத்னா கொடுக்குறது, எங்களை வந்து சமாதானம் எக்கோ இருக்கா சார்? இன்னும் 10.5%
டெஃபினட்டாக அதோட இது இருக்குது சார். ஏன்னா அந்த கம்யூனிட்டி நிறைய கம்யூனிட்டியோட அந்த வாய்ப்புகள் பறிபோகுது இல்லை, அதனால் அவங்க கண்டிப்பாக இருக்குது, அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த பைபோலார் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து கருணாநிதி ஜெயலலிதா, ஜெயலலிதா கருணாநிதி, இப்போ ஸ்டாலின் எமர்ஜ் ஆகிட்டார். ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக இருக்கார் எடப்பாடினா, இன்னும் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணாத இருக்கார், செல்வாக்கு மிக்க தலைவராக ப்ரூவ் பண்ணாத இருக்கார். இப்போது அவரோட கட்சியும் பலவீனமாக இருக்குது, கூட்டணியும் பலவீனமாக இருக்குன்னா, அப்போ அந்த இடத்துல அவர் வந்து பைபோலாரில் திமுக ஆல்டர்னேட்டாக இருக்காருன்னா, இப்போது விஜய் வந்திருக்கும் போது விஜய் ஒரு பெரிய மாச காற்றார் வச்சுக்கோங்க. விஜய் எப்படிப்பட்ட பாலிடிக்ஸை கொண்டு போகிறாரு, அவர் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு, பாஜகவையும் எதிர்க்கிறாரு. அப்போ அவர் ஓட்டு வாங்குவாருன்னா நிச்சயமாக எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. வாங்கினாலும் வாங்கலாம், வாங்காத போனாலும் போகலாம், சிரஞ்சீவி மாதிரி வாங்காத போனாலும் போகலாம், இல்லை வாங்கி பெரிய ஆள் என்டிஆர் மாதிரி வாங்கி பெரிய ஆளானாலும் ஆகலாம், சொல்ல முடியாது. ஆனால் இது பலவீனமாக இருக்கும்போது, அதிமுக பலவீனமாக இருக்கும்போது, அதிமுக மேலே மக்களுக்கு நம்பிக்கை, இது ஒரு ஜெயலலிதா மாதிரியான இப்போ இருந்தபோது இந்த கட்சி இல்லை, இது வீக்காக இருக்குது அப்படின்ற போது அதுக்கு சில ஓட் பேங்க்லாம் சரியாக பாஜகவோட இருக்கும்போது சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்காது இருக்கிறது, முக்கலத்தோர் ஓட்டு கிடைக்காது இருக்கிறது போன்ற பல இது வாக்குகள்லாம் நிறையா இருக்கும்பொழுது மக்கள் வந்து இவங்களால் திமுக ஆட்சியை அகற்ற முடியாது, விஜய் புதுசாக வந்திருக்காரு, இவர் ஒரு மாசு வச்சிருக்காரு, இவர் நினச்சா திமுக ஆட்சி அகற்ற முடியும்னு அவரை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த பைபோலாரில் அதிமுகவோட இடம் பறிபோகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். இப்போ தான் முதல் ஒரு ரவுண்டு தான் போயிருக்காரு விஜய், இன்னொரு 4-5 ரவுண்டு போன பிறகு அந்த இன்னும் கூட்டத்தை வச்சு பைபோலாரில் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரா அப்படின்றது. ஏன்னா இப்போ எடப்பாடி ஒரு 140-150 கான்ஸ்டியூன்சி போயிட்டு வந்தார் இல்லையா, அது போயிட்டு வந்து அவர் கிளப்பின மொமெண்டத்தை இவர் விஜய் வந்து ஒரே விசிட்டில், திருச்சி அருள் விசிட்லேயே காலி பண்ணிட்டார். ஓகே, அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து இவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக வந்துடுவாரோ, அவரே சொல்கிற மாதிரி, விஜயே சொல்கிற மாதிரி நான் தான் திமுகவுக்கு நேரடியான போட்டி, திமுக அப்படின்னு சொல்கிறாரு, அந்த லெவலுக்கு அவர் வந்துட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வருது. இதை பல பேரால் ஏற்றுக்க முடியல. அந்த கூட்டத்தை பல வலதுசாரிகள் பத்திரிகையாளர்கள்லாம் அப்படியே பம்மறாங்க. அவங்களால அந்த கூட்டத்தை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு பாஜகவை நேரடியாக எதிர்க்கிறாரு, அவங்க கூட கூட்டணி சேர முடியாது, அதனால் அவங்களால இந்த கூட்டத்தை ஒத்துக்க முடியல. அதிமுகவாலையும் வந்து விஜய் வந்து ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா கடைசி கட்டத்தில் அதிமுக எனக்கு நீங்கள் சொல்கிறதோட நான் 100% உடன்படுறேன். ஆனால் எனக்கு இடைமறித்து நான் கேட்க விரும்புகிற கேள்வி வந்து, இதே அதிமுக மதுரை மாநாடு ஒன்று நடத்துனாங்க, அவங்களுக்கும் இதே அளவு டர்ன் அவுட் இருந்தது தானே? அப்போது நீங்கள் ஒரு விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து அதிமுகவை விட சர்பாஸ் பண்ணி ஒரு ஆரா கிரியேட் பண்ணியிருக்குன்றது உண்மைனா, இதே மதுரை மாநாடுல வந்து அவங்க ஒரு கூட்டம் கூட்டியிருந்தாங்க தானே சார்? அந்த மாநாட்டு பண்ணியிருந்தாங்கல்ல சார், அதிமுக மாநாட்டோட பெரிய மாநாட்டு அதே மதுரையில் விஜய் கூட்டினாரு. அதே மதுரையில் அவ்வளோ பெரிய மாநாடு கூட்டினாரு. அந்த அதிமுக மாநாட்டில் எவ்வளோ பேர் எதிர்பார்த்தாங்க, எவ்வளோ பேருக்கு சமைச்சாங்க, எவ்வளோ உணவு வேஸ்ட் ஆச்சு, எவ்வளோ பேர் வரல, நம்ம பார்த்தோம்ல. உணவெல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க, உணவெல்லாம் வேஸ்ட் பண்ணாங்களா அதிமுக மாநாட்டில், எதிர்பார்த்த க்ரௌடு வரலன்ட்டு. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து இவர் ஒரு க்ரௌடை காமிச்சிட்டார். ஆனால் அந்த க்ரௌடு இவருக்கு ஓட்டு போடுமான்றதான் இப்போ இருக்கிற ஒரே கேள்வி. அப்படி ஓட்டு போட்டுதுன்னா அவர் வந்து பைபோலார் பாலிடிக்ஸில் திமுகவுக்கு நேர் எதிராக அதிமுக ரீப்ளேஸ் பண்ணி டிஎம்கே இதை லைக் பண்ணுறாங்களா சார்? நல்லிஃபையிங் எடப்பாடி, நல்லிஃபையிங் அவங்களால விஜய் வந்து எதிரியா ஏத்துக்க முடியல. அவங்க வந்து பொலிட்டிக்கலா வந்து எடப்பாடியை தான் எதிரியா ஏத்துக்கிறாங்க. விஜய் வந்து ஏத்துக்கிறது வந்து நமக்கு அவமானம்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அதனால வந்து சில பேர் பூனை கண்ண முடிந்தா உலகம் இருந்துறாது. நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு எர்த்குவேக் வருது, இல்லை ஒரு சுனாமி வருதுன்னு அதை பார்த்து நீங்க பயந்து ஓட தான் செய்யணும் ஆக்சுவலா, இல்லை எழுத்து நிற்க முடியாது. அப்போ நீங்க வந்து விஜய்ன்ற ஒரு பெரிய ஒரு சுனாமி வருதோ இல்லை ஒரு பெரிய புயல் வருதோ, நீங்க அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதை கணிச்சு நீங்கள் அதுக்கு எதிரான விஷயங்கள் ஈடுபடலாமே தவிர அதை ஒரேடியாக கண்டுன்னு ஒதுங்கி போனீங்கன்னா அந்த சுனாமியில் நீங்கள் அடிச்சு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஒன்றுமே கண்டுக்காதையும் திமுக போக முடியாது. ஆனால் அவங்க அதிமுகவை தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க டிஎம்கேல. அதிமுகவுக்கு தான் பயங்கர அடி விழும், அவங்க தான் பின்னாடி 3வது இடத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் இன்னும் எமர்ஜ் ஆனார்னா பவர்ஃபுல்லாக உங்களுக்கு டஃப் கொடுப்பார்ல, அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வரும் இல்லை. அதனால திமுகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் இதை கேட்க வேண்டியிருந்ததுன்னா, இதை ஒருவேளை எடப்பாடி சென்ஸ் பண்ணிட்டு தான் ரொம்ப காட்டமான விமர்சனங்கள் இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் மேலே அவர் வந்து வச்சுருந்தார். சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருந்தார் தன்னைத்தானே அப்படின்ட்டு, அவர் மனப்பிழர்வு அவருக்கு இருக்குது அப்படின்ற சொல்கிற டோன் வரைக்கும் போயிருக்கார். ஒருவேளை இது வந்து இதை அன்செட்டில் பண்ணியிருக்கா சார்? ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறதாகட்டும், நீவா போன் கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தார், ஏகவசனத்தில் பேசுவது, நீங்கள் வந்து மனநிலை தவறியவர், இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறது, இது வந்து அவர் அன்செட்டில் பண்ணியிருக்கோம் சார். இந்த
விஜயோட என்ட்ரி, அதை வந்து திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு மாறுறது வந்து இல்லை நானும் இருக்கேன், நான் விமர்சிக்கிறேன் பார் ஸ்டாலினை இன்னும் காட்டாமா அப்படின்ட்டு இந்த விஜய் ஒரு பிளேயராக வர்றது, சீமான் இன்னொரு சைடு நிற்கிறது, இதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு வகையில் அன்செட்டில் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஏன் அன்செட்டில் பண்ணியிருக்குன்னா கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை. ரெண்டாவது வந்து இந்த கூட்டணி 10 மாதத்துக்கு முன்னாடி போட்டது நல்லதா கெட்டதான்னு தெரியல. கூட்டணி போட்டது வந்து ஒழுங்காக ஜெல்லாகலை. என்டிஏ ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அது இதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. இவருடைய கட்சியும் வந்து பலவீனமாக இருக்குன்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. கூட்டணியிலையும் யாரும் புதுசாக வந்து சேர மாட்டேன்றாங்க. தேமுதிகலாம் வந்து இன்னும் கண்டுக்காதே இருக்காங்க. டிசம்பர்லாம் ஜனவரிலாம் முடிவு பண்ணுறாங்க. பாமக வேறு பிளவுபட்டு போய் கிடக்கு. யார் வருவான்னு தெரியல. பாமக பிளவுபட்டு கிடக்கு, யார் வருவான்னு தெரியல. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஒரு பதட்டம் இருக்குது. அந்த பதற்றத்தை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பேசும்போது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆக்சுவலாக அந்த சீன் இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தீர்மானம் கொண்ட போது நடந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். ஸ்டாலின் வந்து வெளியில் விட்டாங்க, அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். பட் ஆனால் வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து அன்னைக்கு வந்து அவர் எதிர்த்தது வந்து இபிஎஸ் தான். ஆக்சுவலாக ஓபிஎஸ் தான் அவர் எதிர்த்தது ஆக்சுவலாக. சார், இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி. டு யூ திங்க் ஏடிஎம்கே இஸ் பெட்டர் ஆஃப் வித்தவுட் பிஜேபி? அதாவது பாஜக அல்லாத ஒரு தேர்தலை அதிமுக சந்திச்சா, இந்த பாஜக தான் வில்லன், தமிழ்நாட்டுக்கு வில்லன், பாஜக இருப்பதால் எங்களுக்கு ஓட்டு போகுதுன்னு ஜெயக்குமார் முதற்கொண்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்குது. நாம சொல்லலை, பத்திரிகைகள் தாண்டி அவங்களுடைய சீனியர் லீடர்ஸ் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸ்ட் நேரத்தில் வந்து நான் பாஜக அல்லாத ஒரு அணியாக நாங்கள் போக போகிறோன்னா எக்ஸிஸ்டிங் கூட்டணிகளில் மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ இவங்க பாஜகவோடு இருந்தவங்க வாங்க போகிற ஓட் பர்சன்டேஜ் விட அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது 19 எலெக்ஷனுக்கு அப்புறம் தம்பிதுரையோ கேபி முனுசாமியோ நாங்கள் தூக்கி சுமக்க முடியாது, பாஜகவை தூக்கி சுமக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் 21 கூட்டணி சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க. பட் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, பாஜக வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்மறையான ஓட்டு இருக்குது. ஏன்னா இப்போ ஏன் இருக்குன்னா, பாஜகவுடைய பாலிசிஸ்னால் இருக்குது. பாஜக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிதி கொடுக்காத விஷயங்கள், மொழியை திணிக்கிற விஷயங்கள், அப்புறம் கவர்னர் மூலமாக குறைச்சல் கொடுக்குற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால, அதிகாரத்தை பிடுங்குற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, அது கூட கூட்டணி சேர்ந்தால் அந்த லைபிலிட்டிலாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. அந்த திமுகவோட யூஎஸ்பி என்னவா இருக்குது? ஆன்டி பிஜேபி ஓட்டு தான் அதோட யூஎஸ்பியாக இருக்குது. அதான் விஜய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பிஜேபி அட்டாக் பண்ணுறது மூலமாக விஜய் கொஞ்சம் ஓட்டு அதுலேருந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அதனால் பாஜகவோட அதிமுக இருக்கும்போது அதுக்கு லைபிலிட்டி ஜாஸ்தியாக வருது ஆக்சுவலாக. அதனால் கடைசி கட்டத்தில் நம்மளால் வந்து இது கூட இருந்து நம்ம வந்து திமுகவை எதிர்க்க முடியாது. இப்போ ஏன் கூட இருக்காங்கன்னா, இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இல்லை வேறு விஷயங்களோ அவங்கள டச் பண்ண முடியாது. இல்லை, கொடநாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுக்கோங்க. அவங்களும் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவங்களும் வந்து இப்போ அதிமுக மந்திரிகள் மேலே ஊழல் வழக்குகள் எடுக்கிறது அவ்வளோ ஒரு விரைவான நடவடிக்கைகள்லாம் திமுக எடுத்த மாதிரி தெரியல. இதுவே எடுக்கல, கொடநாடு விஷயங்களும் தெரியல. அது வெளிப்படையாக ஒரு வெள்ளை அறிக்கை வைக்கணும். ஏன் என்னாச்சு கேஸ் என்னாச்சு, அது வைக்க மாட்டேன்றார் ஸ்டாலின். ஆனால் இப்போ மாறாக வந்து எடப்பாடி வந்து திமுக ஊழலை பற்றி பேசுகிற லெவலுக்கு போயிட்டார் ஆக்சுவலாக வந்து. ஸோ நிலைமை அது மாதிரி போயிட்டு இருக்கும் போது அதிமுகவை பற்றின்னு அதிமுக பாஜக ரெண்டுமே சேர்ந்து இருந்தால், இப்போ தற்சமயத்துக்கு அதிமுகவுக்கு வந்து பாஜக தேவை. ஏன்னா தேர்தல் வரையும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகணும்ல. இந்த ரைடு போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஃபண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணிக்கலாம்ல. அதனால இருக்காங்க. தேர்தல் எண்டில் வரும்போது நடைமுறைகள் வரும்போது ஏதாவது டக்குன்னு மாறிட்டார் வச்சுக்கோங்க, இவங்களோட சேர்ந்தால் நமக்கு வந்து போயிடும் அப்படின்னு மாறுவாரான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதுன்றது தான் உலக நீதி. அதனால் அரசியலில் அது இன்னும் வந்து அழுத்தமாக நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் எது வேணால் நடக்கலாம். தேங்க்யூ சார். அடுத்த வரும் வாரங்களில் என்ன மாதிரி இந்த விஷயம் பயணிக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார், மிக்க நன்றி. Subscribe to One India and never miss an update.